என் மனைவி ஓய்வு நேரங்களில் கவிதை எழுதுவாங்க. புரட்டாசி மாதம் என்றதால பெருமாளுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அவங்க சார்பாக அதை நான் இப்போ படிக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் இதை கேளுங்கள். புரட்டாசியின் வேந்தனே, புனர்ஜென்மம் அறுப்பவனே, திருப்பதியில் உறைபவனே, திரளான செல்வம் தருபவனே, சனிக்கிழமை நாயகனே, சங்கடங்கள் களைபவனே, கோசலை மைந்தனே, கோவில்கள் பல கொண்டவனே, வாமன ரூபனே, வாசனை பிரியனே, கருட வாகனனே, கர்வம் அழிப்பவனே, மற்ற அவதாரனே, மங்களங்கள் கொடுப்பவனே, காதல் கண்ணனே, காக்கும் கடவுளே, பார்க்கடலில் இருப்பவனே, பாங்காய் அலங்காரம் ஏற்பவனே, தசாவதானியே, தனம் தானியம் அருள்பவனே, லக்ஷ்மியின் காதலனே, லட்சியத்தை அடைய வைப்பவனே, நரசிம்ம ரூபியே, நரக வாழ்வை தடுப்பவனே, துளசி விரும்பியே, துயரங்கள் தீர்ப்பவனே, நாராயணனே, நலங்கள் எல்லாம் நல்குபவனே, ஆண்டாள் நாதனே, எங்களை எல்லாம் ஆசிர்வதிப்பவனே, தலிகை போட்டு வேண்டுகிறோம், தரணி ஆள வைப்பாயே, போற்றி உனை வணங்குகிறோம், போதும் என்ற மனம் அருள்வாயே. ஓம் நமோ நாராயணாய. என் மனைவி எழுதிய இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. முருகரின் வரலாற்றை முழுமையாகவும் முறையாகவும் எடுத்துரைக்கும் கந்த புராணத்தை பற்றியும் என் மனைவி அனுதினமும் சிறு சிறு தொகுப்புகளாக பதிவிட்டு வராங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ அந்த பதிவுகளையும் மறக்காமல் பாருங்கள். முருகரின் அருளையும் பெறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.